பாட்டி நாரதா, நாரதர் வந்தனம் அளிக்கின்றேன். மனம் போல் வாழ்ந்திருக்க வேண்டும். நீ என்ன வந்த காரியம் இனிதே முடிய என் ஆசிர் நாரதா வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா, இன்று உனக்கு வேற எங்கும் இடம் கிடைக்கவில்லையா? ஏன் அப்படி சொல்லுகின்றேன் தாத்தா? ஏனென்றால் உன்னை கண்டால் எனக்கே சற்று நடுக்கமாக இருக்கிறதா. என்ன செய்வது? ஏனென்றால் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி இருக்கிறது. தினமும் அவன் செய்வது கொஞ்சம் ஆனந்தமா. சரி, இருக்கட்டும். தாட்சாயணி, முன்வர சமயத்திலே நாரதன் ஆனவன் வண்டு ரூபம் கொண்டு என்னையே பிரதட்சணம் வந்தான். ஆமாம் சுவாமி. அப்படி வண்டு ரூபம் கொண்டு தங்களையே ஒருவர் பிரதட்சணம் வருகிறாரே, அது யார் என்று நீ கேட்க நாரதன் தான் வருகிறார் என்று குறிப்பிட்டு சொன்ன உடனே புரிந்து கொண்டு நம் இருவரே வள வந்தான். அப்போது அதே போல் இன்றும் நம்ம இருவரை வள வருகின்றான். ஆனால் நாரதன் வந்ததிலிருந்து உன்னையே உற்று நோக்குகிறான். அப்படியா? ஆகையால் ஏதோ உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றான் போல் தெரிகிறது. அப்படியா நாதா? நீ அவனுக்கு தனிமையில் ஆசீர்வாதம் கூறிவிட்டு என்னவென்று விசாரித்து விட்டு வருகிறாயா? சரிங்க நாதா. நாரதா, உன் வேலை ஆரம்பமாகட்டும். சேமத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் என்னை தேடி வந்த காரணம் என்னப்பா? பாட்டி, என்ன? நான் கலகக்காரன் தான். அப்படி இருந்தாலும் என்னப்பா? தங்கள் தந்தை வாழக்கூடிய நாட்டிற்கு சென்றேன். தங்கமாபுரிப்பட்டினம் சென்றிருந்தாயா? தங்கமாபுரிப்பட்டினம் சென்றேன். என் தந்தை எப்படி இருக்கின்றார்? அவர் நலமாகத்தான் இருக்கின்றார். நாட்டு மக்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றார்கள்? அனைவரும் சேமமாக இருக்கின்றார்கள். என் தாயார் எப்படி இருக்கின்றார்? பாட்டி, என்னப்பா? அனைவரும் சேமமாக இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே ஒரு யாகம் நடக்கின்றது பாட்டி. யாகமா? ஆமாம். நாரதா, பூபாயம்மாய் தேவி முறையே சொல்லுகின்றேன் பாட்டி. சொல்லப்பா.
எனக்கு எடுத்துரைப்பாயே எனக்கு எடுத்துரைப்பாயே பாட்டி சொல்லப்பா. முன்றொரு சமயத்தில் உங்கள் கணவரானவர் யாகம் செய்தாராம். அப்படியா? அதை காண வேண்டும் என்று உங்கள் தந்தையானவர் வந்தாராம். தந்தையானவர் யாகத்துக்கு வந்தாரா? ஆமாம் பாட்டி. நான் பார்க்கவே இல்லையப்பா. அப்படி வரும்போது நந்தியானவர் பிரமனை தள்ளிவிட்டாராம். ஆ, ஆகையால் கோபம் கொண்டு என்னை மதியாத சிவனை தாழ்த்த வேண்டும் என்று யாகம் செய்கிறார் பாட்டி. நாரதா, ஊரைத்திடும் உலகம் எல்லாம் ஒன்று அவர் ஏக நாரதா, பாட்டி என் கணவர் யார்? ஈ எறும்பு 84 லட்சம் ஜீவன்களுக்கும் பலியளிக்கக்கூடிய பரம்பொருள் என் கணவர். ஆமாம் அவரை தாழ்த்த வேண்டும், அவருக்கு மென்மேல ஆக வேண்டும் என்று என் தந்தையானவர் யாகம் நடத்துகிறாரே, இது நியாயமா? இது நடக்கக்கூடிய காரியமா? பாட்டி என்னப்பா? நானும் பலமுறை எடுத்துரைத்தேன். இது நயமில்ல காரியம் தானே நடவாக துரைத்தேனே. நயமில்ல காரியம் தானே நடவாக துரைத்தேனே. வயது வந்த பள்ளிக்கு தானே வயது வந்த பள்ளிக்கு தானே வைததே நான் என் சொல்றேனே வாட்டமாகி மலவத்தே உன் நாடி வாட்டமாகி மலவே வந்தேன் உன் நாடி. பாட்டி நாரதா, நானும் எவ்வளவு எடுத்து கூறினேன், ஆனால் அவர் கேட்கும்படியாக தெரியவில்லை. அப்படியா? ஆகையால் நீங்கள் தான் சென்று அந்த யாகத்தை நிறுத்தி வர வேண்டும் பாட்டி. என்னது? நான் சொல்ல வேண்டுமா? நாரதா, என்ன வார்த்தை உரைத்து விட்டாய்? என் தந்தையின் கோபத்துக்கு முன்னாடி நான் நிற்பதா? ஏன் தெரிவிக்கல தெரியுமா? ஏனப்பா? மகள் என்று பாசத்தை காட்டி நீங்கள் தான் நிறுத்த வேண்டும். நாரதா, நீ கொண்டு வந்த மூட்டையை என் தலை மீது இறக்கி வைக்கின்றாயா? அப்படியெல்லாம் செய்யவில்லை பாட்டி. இல்லையா? சரி. இதெல்லாம் நல்லதுக்காக தான் தெரிவிக்கின்றேன். நாரதா, நாடிய நாரத மொழியே, நல்லது பாட்டி நீ சொன்னபடி என் தந்தையை பார்க்க இப்பொழுதே நான் சென்று வருகின்றேன். நீ ஆசிரமம் புறப்படு. அகட்டு பாட்டி. இதுவரையில் நாராயணம். நான் வந்த வேலை முடிந்து விட்டது, சென்று வருகிறேன். நாராயணம்.
தந்தையானவர் தங்கமாபுரி பட்டினத்திலே ஒரு யாகமானது நடத்துகின்றாராம். தங்கமாபுரி பட்டினத்தில் யாகம் நடக்கிறதா? ஆமாம் சுவாமி. எமக்கு தெரியாமலா? ஆமாம் சுவாமி. ஆமா, எதற்காக நடக்குகிறது? என்ன யாகம் தெரியுமா? என்ன? முன்பொரு சமயத்திலே நாம் யாகம் செய்தோம் அல்லவா? உண்மைதான். அப்பொழுது என் தந்தையானவர் வந்தாராம். அப்படியா? அவரை மதிக்காமல் நந்தியை விட்டு பொற்பிரமினால் தள்ளியதால் என் தந்தையானவர் கோபப்பட்டு நீங்கள் தாழ வேண்டும், தங்களுக்கு மென்மேலாக வேண்டும் என்று ஒரு யாகம் நடத்துகின்றார் சுவாமி. என்ன சொல்கிறாய்? ஆமாம் நாதா, இது அவராக செய்யவில்லை. யாருடைய வார்த்தை கேட்டு செய்கிறார் தெரியுமா? யாருடைய வார்த்தை துர்மார்கள் வார்த்தை வார்த்தையை கேட்டு தங்களை தாழ்த்த வேண்டும், தங்களுக்கு மென்மேலாக வேண்டும் என்று யாகத்தை துடைக்கி விட்டார். சரி தாட்சாணி, அப்படி இருந்த போதிலும் நீ தங்கமாபுரி பட்டினம் சென்று என்ன செய்ய போகிறாய்? அந்த யாகத்தை நிறுத்த போகின்றேன் சுவாமி. எப்படி நிறுத்துவாய்? எப்படி தெரியுமா? எப்படி? பாசமே மகள் என்றும் தந்தை என்றும் பாசத்தால் உருகினால் என் தந்தையானவர் யாகத்தை நிறுத்தி விடுவார். என் வார்த்தையை கேட்டு அவர் என் பின்னாடியே வந்து விடுவார் சுவாமி. ஆகையால் யாகத்தை நிறுத்த வேண்டும். நான் சென்று வருகிறேன் சுவாமி. அறியாமல் தெரியாமல் துவக்கி இருக்கிறார் என்று நினைக்கின்றாயா? ஆமாம் சுவாமி. கிடையாது, அனைத்தும் அறிந்தவன் அவன். அப்படி இருக்கையிலும் என்னை தாழ்த்தி அவன் மென்மேலாக வேண்டும் என்று யாகம் செய்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய யாகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கிறது?
இருக்கிறது. அங்கு சென்றால் உனக்கும் ஆபத்து ஏற்படும். ஆகையால் என் வார்த்தையை கேட்டு இந்த கைலங்கரையை நின்று விடு. அங்க போக வேண்டும், யாகத்தை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. வா. அப்படி இருக்கையில் உன்னை ஒன்று கேட்கின்றேன். என்னன்னா ஒரு நாயை வளர்க்கின்றவன் என் நாயை குலைக்காதே என்றால் குலைக்காமல் இருக்குமா? அது எப்படி சாமி இருக்கும்? அதன் குணம் குலைக்க வேண்டியது என்றுதானே. கடிக்காமல் இரு என்றால் கடிக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக கடிக்கும் சாமி. கழுதைக்கு எவ்வளவு தான் புத்திமதிகளை புகட்டினாலும் அது தன் குணத்தை தான் காட்டும். அது கண்டிப்பாக குட்டி சுவற்றில் தான் இருக்கும் நாதா. அப்படி இருக்கையில் உன் தந்தையானவன் அந்த நாய்க்கு சமானவன், அந்த கழுதைக்கு சமானவன். அது மட்டுமா, மும்மூர்த்தி
வார்த்தைகள் ஊரமூர்த்தி என்னை விடுத்து இருமூர்த்திக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றான். மருமக பிள்ளை என்று மதிப்பு கொடுக்கவில்லை. அப்பேற்பட்டவன் செய்யும் யாகத்திற்கு நீ செல்வதா நான் இருப்பதா? என் வார்த்தை கேட்டு நின்று விடு, போக வேண்டாம். சுவாமி சென்றுதான் ஆக வேண்டும். அங்கு சென்றால் தப்பாமல் சாவு ஏற்படும். சுவாமி தப்பாமல் என்னை அருமையாக பெற்றெடுத்து வேண்டிய அன்னாகாரம் கொடுத்து ஆடை ஆபரணம் கொடுத்து அருமையாக பெற்றெடுத்து என் தந்தையா என்னை சாகடிக்க பார்ப்பார். ஒரு காலம் நடக்காது சுவாமி. மரியாதை தலைவாசல் மிதியாதை என்ற பழமொழி கேட்டதுண்டா? கேட்டதுண்டு சுவாமி. அப்படி இருக்க உன் தன்னையாவன் ஆணவத்தால் இந்த யாகத்தை துவக்கியிருக்கின்றான். அழிவு நிச்சயம். என் வார்த்தையை கேள். அங்கு சென்றால் உனக்கு அவமானம் ஏற்படும். தயவு கூர்ந்து இங்கேயே இருந்து விடு. அங்கு சென்றால் ஆபத்து ஏற்படும். சுவாமி ஏண்டா என் தாய் வீட்டு போவதற்கு நானே இவ்வளவு வருத்தப்படுகிறேன் என்றால் நாட்டு மக்களின் நிலைமை என்னவடா? வீட்டுக்கார் பாய தெரியாதால்மா சத்தியமா. ஏண்டா ஏன்னா ஆத்த வீடு அமிச்சுன்னா எண்ணெய் பருப்பு அரிசி மூட்டை எதுனா எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம்ல. ஏண்டா அதுக்குதான் போவோமா? பின்ன எதுக்கு வரீங்க ஆத்த வீட்டுக்கா? பார்த்துட்டு வரத்துக்குலாம் போக மாட்டோமா? நீங்க தானே பாப்பீங்க. எப்பா என் வீட்டுக்கார 50,000 ஃபைனான்ஸ் எடுத்துட்டுக்கிறான். ஃபைனான்ஸ்கார் வந்து வீட்டான்னு நிற்கிறேன். எப்போ ஒரு 5,000 ரூபாய் கூட எப்போ ஃபைனான்ஸ் கட்டு எடுத்து தரேன்னு சொல்கிற ஆள் தானே நீங்க? டேய் அப்படிலாம் செய்ய மாட்டோம் போடா. அரிசியில் பருப்புல ஏமாத்துறது நீங்க. நீ அப்படி செய்யறியா? உன் குடும்பத்தோட என் கதையை கொண்டு போய் சேர்க்கிறியா? நல்லா இருக்காடா டே. கிட்டத்தட்ட என் குடும்பம் உன் குடும்பம் ஒண்ணுமே தான் வெட்டிக்கு. சுவாமி எனக்கு விடை கொடுங்கள் சுவாமி. அங்கங்க மாமனார் மருமக பிள்ளை என்றால் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள். எப்படி குடியும் குத்தனமா இருக்கிறோம் நாம? குடியும் குடுத்தனமா இருக்கிறீ எப்படிடா? என்ன தெரியுதா? தெரியாது. எதுனா இப்ப கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா மாமனார் மாமியார் கையில போட்டுக்கணும். எப்படிடா? மாமனார் கையில போட்டு மாமியார் வச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு விட சொல்லுவோமா? அதுதான் எப்படி? பக்கத்துல பா. சரி எந்த விதத்துல சொல்ற சொல்ல? பொண்ணு போய் பார்த்த உடனே கொஞ்சம் மாப்பிள்ளை கொஞ்சம் கடைக்காரனா இருக்கிற மாதிரி இருந்தா, கடை வாங்கி பண்ற மாதிரி இருந்தா மாப்பிள்ளை பொண்ணு சைடு இருந்து மாமனாருக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுக்கணும். முதல்ல ஏண்டா ஒரு குவார்டர் ஒரு வாங்கி கொடுத்தனா அதுல ஒரு கட்டிங் போட்டாருன்னா உக்காந்து பேசணும்னா முதல்ல இல்லாத போட்டு அவரே நடிப்பாரு. ஒரு 10,000 போடுறேன் 5,000 போறேன்னு. குவார்டர் கொஞ்சம் கட்டிங் கட்டி அப்படி ஏச்சுன்னா அவரு கொஞ்சம் சுதி ஏறிச்சுன்னா
போதில எவ்வளவு சொல்லுவாரா? எப்படி? 30 சவரம் போடுறேன். 30 சவரனா? வண்டி எடுத்து தர அப்படின்னு பீழா விட்டுருவாரு. ஏண்டா அவர்கிட்டயே தான் இல்ல எப்படி அவர் 30 சவரம் போடுவாரு? அதுதான் ஏமாத்த சொல்லிட்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பத்திரமா. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கினே. உடனே மாமனாரே 30 நகை போட்டு வண்டி எடுத்து கொடுத்து நீ சொன்ன வாக்கு மாறக்கூடாது அப்படின்னு ஒரு 10 பேர் எடுத்து சொன்னா அவர் மானம் போடல சொல்லிட்டு ஏமாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து கொடுத்துருவாரு. எடுத்து கொடுத்துருவாரு. என் கஷ்டத்துக்கு நான் பேங்க்ல வச்சுட்டு ஒன்னும் இல்ல பேங்க் இப்போ கஷ்டத்துல இருக்கிற அதனால 30,000 நகை எடுத்து போய் பேங்க்ல வச்சுக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஏண்டா நீ அப்படிதான் செஞ்சு போட்டுட்டு வந்தியா? 30,000 அப்படித்தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். டேய் நீயும் நானும் ஒன்னாடா? ஏன் வாங்க சொல்ல? அப்படிலாம் நான் வாங்க மாட்டேன்டா சுவாமி. இருந்தாலும் எனக்கு விடை கொடுங்கள் சுவாமி. அங்கு சென்றால் உனக்கு அவமானம் ஏற்படும். ஆகையால் தான் இத்தனை முறை எடுத்துரைக்கின்றேன். ஆபத்து என்று ஏற்பட்டால் நான் தங்கமாபுரி பட்டினம் வந்து உன்னை காப்பாற்றுவேனா? ஒரு காலம் நடக்காது. சரி, இவ்வளவு துடிக்கின்றாயே, தங்கமாபுரி பட்டினம் செல்ல வேண்டும். என் தந்தை தக்க செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்த வேண்டும். இதெல்லாம் சொல்லுகிறாயே? ஆமாம் சுவாமி. உன்னை ஒன்று கேட்கின்றேன். என்ன கேட்க போகின்றீர்? ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு பிறந்த வீடு சாசனமா அல்லது புகுந்த வீடு சாசனமா? பதில் சொல்லிவிட்டு தாராளமாக போ. இது என்ன கேள்வி சுவாமி? பிறந்த வீட்டிற்கு நற்பெயரையும் புகுந்த வீட்டிற்கு பெருமையும் சேர்ப்பது தானே. புகுந்த வீட்டுக்கு பெருமையை சேர்ப்பது நல்ல பெண்ணுக்கு அழகல்லவா? ஆமாம் சுவாமி. நீ அங்கு சென்றால் எனக்கு மான மரியாதை இருக்குமா? உன் தந்தையானவன் என்னை இழிவாக பார்க்க மாட்டானா? அப்படி இருக்க இதெல்லாம் நல்லதற்கா? போக வேண்டாம், நின்று விடு சுவாமி. விடையலை கொடுப்பி சாமி. Yeah.
எந்த ஒரு பெண்ணாகவும் இருந்தாலும் தான் பெற்றெடுத்த தாய் தந்தையை கெட பார்ப்பாரோ ஒரு காலம் முடியாது சுவாமி. என் தந்தையை பார்த்து விட்டு வருகின்றேன். எனக்கு விடை கொடுங்கள் சுவாமி. உன் தந்தையின் பாசமானது உன்னை கட்டி இழுக்கிறது போலும். ஆமாம் சுவாமி. இருக்கட்டும். ஆனால் ஒன்று என்ன? நீ தங்கமாபுரி பட்டினம் சென்று அந்த தக்கன் செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தாமல் இந்த கைலங்கிரிக்கு வரக்கூடாது. சுவாமி, போய் வா என்று மங்கள வார்த்தையை சொல்லாமல் போய் என்ற அமங்கல வார்த்தையை தெரிவித்து விட்டீரே, இதில் என்ன அடங்கி இருக்கிறது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் தங்கமாபுரி பட்டினம் சென்று என் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தாமல் இந்த கைலங்கிரிக்கு வரமாட்டேன்.